விண்வெளியில முழுக்க முழுக்க தங்கம் மற்றும் இரும்பால மட்டுமே ஆன ஒரு பிரம்மாண்டமான பாறை சுத்திட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் கதை இல்ல. இதுதான் 16 சைக்கி ஆஸ்ட்ராய்டு. இத குறி வச்சு நாசா பிளான் பண்ற ஆஸ்ட்ராய்டு மைனிங் டெக்னாலஜியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பூமியில இருந்து கிளம்புற ஒரு பிரம்மாண்டமான ஏஐ ஸ்பேஸ்ஷிப் பல கோடி கிலோமீட்டர் தாண்டி அந்த தங்க விண்கல்ல பத்திரமா லேண்ட் ஆகுது. இங்க மனுஷங்களுக்கு வேலை இல்ல, முழுக்க முழுக்க ரோபோட்ஸ் தான். ரோபோட்டிக் கைகள் தங்களோட பவர்ஃபுல்லான லேசர் பீம் மூலமா அந்த பாறையில இருக்கிற தங்கத்தை வெட்டி எடுக்குது பாருங்க. விண்வெளியில அந்த தீப்பொறி பறக்கிற விஷுவல் சும்மா மிரட்டுது. லேசர்ல வெட்டுனா அந்த தூய்மையான தங்கம் மற்றும் பிளாட்டினம் கட்டிகளை ரோபோட்டிக் கைகள் ரொம்ப லாவகமா பிடிச்சு தூக்குது. ஜீரோ கிராவிட்டில நடக்கிற இந்த ரோபோட்டிக் மைனிங் வேற லெவல். வெட்டி எடுத்த பல டன் கணக்கான அந்த தங்க கட்டிகளை எல்லாம் பிரம்மாண்டமான ஸ்பேஸ் கண்டெய்னர்கள்ல ரொம்ப பாதுகாப்பா பேக் பண்ணிடுறாங்க. மிஷன் சக்சஸ். ஃபுல் லோடு தங்கத்தோட அந்த ஏஐ ஸ்பேஸ்ஷிப் பூமியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. கூடிய சீக்கிரமே இந்த டெக்னாலஜி சாத்தியமாக போகுது. இந்த ஒரு பாறையில இருக்கிற தங்கத்தை பூமிக்கு கொண்டு வந்தா பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பல கோடிகள் கொடுக்கலாம். ஆனா தங்கம் தன்னோட மதிப்பை இழந்துடுமோ? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வெற்றி ஆபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.